அன்பிற்குரியவர் நண்பர்களே, ஆரோக்கிய தோழர்களே, சகாதேவ முனிவர் ராஜரிஷி படைத்தவனையே படைத்த உயிர்களை சோதிப்பதை வெறுத்தார். அவனை சிறை வைக்கவும் வேண்டுமென சொன்னவர். சூரியனை உதிக்காமல் ஆக்கிவிடுவேன் என்று கூறி அவர் தப வலிமையால் 5 நாள் சூரியன் மறைவாகிவிட்டதையும் கூறியும் உள்ளார். உலகம் இருளில் மூழ்கி கிடந்துள்ளது. அவர் பெண் வாசனையற்றவராகவும் விந்து கெட்டவன் நொந்து கெட்டான் என்ற கூறி வனவாசத்திலே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த தபஞானி. சாஸ்திரங்கள் பொய்யானால் வானர கோடுகளை கணக்கிட்டு பாருங்கள் என்றார். மக்களுக்காக சேவைகள் செய்தவர். 2 லட்சம் வருடங்கள் ஆகியும் அவர் பெயர் என்றும் இந்த பூமியும் வானமும் உள்ளவரை அவர் பெயர் சொல்லும். சகாதேவ மகரிஷி ராஜரிஷி. 3 ராஜரிஷிகளிலே இவர் பெரியவர் சகாதேவன் மகரிஷி. நன்றி 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 மக்களே, நன்றி. அன்பிற்குரிய நண்பர்களே, ஆருயிர் தோழர்களே, சகாதேவ முனிவர் சதாசிவங்கிறதும் பேருண்டு அவருக்கு. சகாதேவர் தான் அவருடைய உண்மையான பெயர். அவருடைய காண்டம் 22,000. அந்த காண்டத்திலே சிஷியருக்காக இன்னொரு உலகத்தையே நான் படைத்து விடுவேன் என கூறிய கோபம் கொண்டு தேவர்களிடமே சிறுவயதிலே கிருஷ்ணரை பிடித்து கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியாததனால் சிறு குழந்தையாக இருந்த கிருஷ்ணரை பிடித்து இழுத்து தனது கால்களுக்கு அடியிலே வைத்துக்கொண்டு தவத்திலே தியானத்திலே இருந்தவர் தான் மாமுனிவர் சகாதேவ மகரிஷி. ராஜரிஷி அவர் பெரிய சிவபக்தனாகும். சகாதேவ ரிஷி தேவர்களுக்கு சாபமிட்டவராகும். மக்களுக்கு 22,000 விதமான வாழ்வாதார காண்டங்களை தந்தவர். பிராணாயாமம் பெற்றவர். அண்டமிட்டு அண்டம் சென்று வரக்கூடிய தப வலிமையானவர். அவர் அழைத்தால் அனைத்து தேவர்களும் மும்மூர்த்திகளும் உடனே அவர் முன்பாக வந்து நிற்பார்கள். சகாதேவ முனிவர் முக்காலத்தை பற்றியும் அறிந்தவர். மனித உடல் கூறுகளுக்கு வர்மக்கலை அந்தரங்க தொழில் நுட்பங்களை தந்தவர் ஆவர். 18 பாராயண வித்தை ஆகாச வித்தைகளுக்கும் கற்று தந்தவர் மக்களுக்கு. ஆனால் காடுகள் மலைகள் சோலைகளிலே இருந்து ஒற்றைக்காலிலே நெருப்புகளை சுத்தியிட்டு ஒத்தக்காலில் என்று கடும் தவம் புரிந்தவர். பஞ்சதீபத்தை ஏற்றி உடலை பஞ்சதீப விளக்கிலே நெய்யாக ஆக்கி உடலையே உருக்கி தீபமாக வெளிச்சம் தந்து தீப ஜோதி ஆக்கிய ராஜரிஷி. தேவர்களுக்கே ராஜரிஷி வலம்புரி சங்காக காட்சி தந்தவர். தேவர்களே பிரமித்து விட்டார்கள். சகாதேவ ரிஷி தனது சிஷ்யரை சொர்க்கத்தில் நுழைய தேவர்கள் அனுமதி அளிக்காத கோபத்தால் தான் இன்னொரு உலகத்தை நான் படைத்து அங்கே சொர்க்கத்தை அமைத்து எனது சிஷ்யரை சொர்க்கத்தில் அமர வைப்பேன் என கூறியவர். மும்மூர்த்திகளும் சகாதேவ ரிஷியை சமாதானப்படுத்தி உயிருள்ள மனிதரை உடலோடு சொர்க்கம் அனுப்ப வேண்டாம் என இவரை சமாதானப்படுத்தினர். சகாதேவ ராஜரிஷியாக மேலும் பிரம்மாவிடமே போட்டியாக பிரம்ம தொழில் தானே செய்ய வேண்டியது வரும் என கூறினார். அதுவே மும்மூர்த்திகளுக்கும் சகாதேவ ரிஷியை சமாதானப்படுத்த போதும் என்று ஆகிவிட்டது. அதோடு கேட்டை நட்சத்திரம் உள்பட 5 நட்சத்திரத்தை பொறுப்பை உங்களிடம் கொடுக்குறோம். அதனுடைய 5 நட்சத்திரத்தினுடைய இது உங்களுக்கு சேர்ந்தது என்று பொறுப்பை கொடுத்தனர். மும்மூர்த்திகளும் உங்களை அதிபதியாக்குகிறோம் என கூறி வால் நட்சத்திரம் உள்பட அவருக்கு அந்த பதவியை கொடுத்து சாந்தப்படுத்தினார்கள். உலக மக்களுக்காக சகாதேவ ரிஷி வர்ம கலையாக முதலாவதாகவே வர்ம அகில திரட்டு என்ற சூடாமணி கலையை அவரது சிஷியர் மூலமாக உலக மக்களுக்கு அருள் கொடையாக அர்ப்பணித்தவர் அவர். மக்களுக்கு எதுவெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் காமதேனுவையும் அப்பப்போ அழைத்து பெற்று தந்துள்ளார். காமதேனு மூலமாக. அதுபோல் கற்பக விருட்சம் கேட்டதெல்லாம் தரக்கூடிய கற்பக விருட்சத்தையும் இடம் இருந்தும் மக்கள் கேட்டதெல்லாம் பெற்று கொடுத்துள்ளார். அவரே சிறந்த ராஜ கௌரவ ரிஷி சகாதேவ முனிவர் என்பதாக. இந்த 22,000 காலத்திலே ஒரு சில முக்கியமான பக்கத்தை மட்டும்தான் இதில் மக்கள் நண்பர்களுக்கு தெரியணும். இப்போ போகர் 12,000 இருக்குது. இது 2,500 பக்கம் வரும். ஏட்லேருந்து எழுதி புக்காகி அதே இப்போ பழைய பேப்பர் ஆகிட்டு பெரிய இதாக இருக்குது. தூக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதனால் சகாதேவ ரிஷி
சதாசிவ ரிஷினும் சொல்லப்படும். இவர்தான் மிகவும் சக்தி வாய்ந்த மகரிஷியிலே பெரிய ராஜரிஷி என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, என் அன்புக்குரியவர்களே, ஆரோக்கிய தோழர்களே, எல்லாருக்கும் தெரிய வேண்டும் நண்பர்களே. நன்றி 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 நன்றி.